music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். கேவரை பத்தி தப்பா படிச்சுட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு, கேவருக்கு விடவா பெருசு? ஆமா, தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க, ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க, ஒரு நிமிஷம் இது முடிச்சு. பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவரு சத்யா பணம் போட்டு பண்ணியிருக்கிறார், அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை வெளிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன ஆமா, பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, தனியா உங்களை சொல்றேன். பண்ணிருக்காங்க. நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க, ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க, ஒரு நிமிஷம் இது முடிச்சு. நம்ம இனத்துல எத்தனை பேர் இருக்காங்க? முடிச்சு கொஞ்சம் பொறுமையா பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க ஐயா. இல்ல இல்ல ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா படிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு, தேவருக்கு விடவா பெருசு? ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனை மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது அது சென்சார் சர்டிபிகேட், இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா, நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா, ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல.
இவர் இவ்வளவு பல கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்ததுதான், அதுல எந்த இதுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணி சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா, ஒரே ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பண்ணுவோம். ஒரு ரெண்டே வாரம் நான் வந்து வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு வந்து கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் 2 தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்திலேருந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோடு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பில்லாம வரணும். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.